வீட்டிலாவது மாப்பிள்ளை இருப்பார் இல்லையா? ஆமா, இருக்கான்னு பார்க்கலாம் இல்லையா? பார்க்கணும். என்ன செய்யலாம் மந்திரி? ஒரு யோசனை சொல்லுங்கள். யோசனையா? மாப்பிள்ளை வருவார்னு சொன்னா சோதிடத்தை தான் கேட்கணும். நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. ஏதாவது சோதிடரை அழைக்கணும். அவர்கிட்ட தான் மாப்பிள்ளை வருவாரா, கல்யாணம் நடக்குமா, திருமணம் நடக்குமான்னு கேட்கணும். ஜாதகத்தை கொடுத்து பார்க்க சொல்லணும். ஆமா. அப்படியானால் ஒரு பறையோசைக்காரரை அழைத்தார்கள். சரி. பறையோசை அடிக்க சொல்லுகிறார். கருவுருமா பட்டணத்திலே சரி ஜோதிடம் தெரிந்தவர்கள், சாஸ்திரம் படித்தவர்கள் யாராக இருந்தாலும், இப்படி வாலிபராக இருந்தாலும், இப்படி வயோதிகராக இருந்தாலும், இப்படி வாலிபராக இருந்தாலும், இப்ப கேட்கல கேட்கும்ல, யாராக இருந்தாலும் உடனடியாக கவிழ மாளிகைக்கு வரணும். அப்படி கம்சராஜனுடைய மாளிகைக்கு வர தவறினால் அவர்களுக்கு தலை துண்டிக்கப்படும், தக்க தண்டனையும் கொடுக்கப்படும். ஆமா, அப்படின்னு சொல்லி பறையோசை அடிக்க வேண்டுமே என்று பறையோசைக்காரரிடத்துல சொல்லி அனுப்புறாங்க. போய் பறையோசை அடிச்சுட்டு வாங்க பார்க்கலாம். ஆமா தம்பி, உன் கொட்டை எடு அப்படின்னு சொன்ன உடனே பறையோசைக்காரர் வருகிறார். சரி, பறையோசை அடிக்கிறார். பறையோசை அடித்து கருவுருமா பட்டணத்திலே ஜோதிடர்கள் எத்தனை பேர்கள் என்று பார்த்தா மொத்தம் 1000 பேர் இருக்காங்க. 1000 ஜோதிடர்கள் 1000 பேர்களுக்கும் ஆசனத்தை அமைத்திருக்கிறார்கள். 999 சேர்ல ஆள் இருக்காங்க. ஒரே ஒரு ஆசனம் காலியா இருக்கு. அந்த ஒரு சேர் காலியா இருக்கு. சரி, அதை பிறகு அதை பிறகு பார்ப்போம். இப்பொழுது 999 ஜோதிடர்களும் பார்த்தார்கள். தேவகி பெண்ணாளுடைய பூத்த ரதுகுறிப்பை பார்ப்பது போல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்கிறார்கள். அதாவது 4 மந்திரிமார்கள் போய் பார்த்தாங்க, மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்களும் நானும் மாப்பிள்ளை வருவார்னு சொன்னா எப்ப வருவார்னு கமிஷன் கேட்பார். அதுக்கு ஒரு நாளை சொல்லணும், அதுக்கு ஒரு நேரத்தை சொல்லணும். நாம சொன்ன நாள் சொன்ன நேரத்துல மாப்பிள்ளை வரல, உன்னையும் சும்மா விட மாட்டாரு, என்னையும் சும்மா விட மாட்டாரு. உண்மைதான். நமக்கு எதுக்கு வம்பு? இருக்க இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும். வேலையை பார்த்தோம்னா போமான்னு போயிடணும். 4 மந்திரிகள் என்ன சொன்னாங்களோ அதையே இந்த 999 பேரும் சொல்லுதாங்க. ஒண்ணு போல சொல்லிட்டாங்க. மன்னா, என்ன ஊருக்கு ஒதுக்கு புறமாக சரி ஒரு கன்னி மடத்தை கட்டுங்க. இவளை கொண்டு போய் அதுல கன்னியா வச்சிருங்க. அந்த மடத்துல கொண்டு வச்சிருங்க. அவளுக்கு கல்யாண யோகமே இந்த ஜென்மத்துல கிடையாது. இவளுக்கு அந்த யோகம் இப்படியே தான் இருப்பா. காரைக்கால் அம்மையாரு, நம்ம அவ்வையார் பாட்டி மாதிரி தான் இவ இருப்பா. காலைக்கார அம்மையார் பாட்டி மாதிரி சரி இருந்துட்டு போறான். அவளுக்கு கல்யாணமே ஆகாது. அந்த கல் சிறையில கொண்டு போய் அந்த மடத்துல கொண்டு போய் இவளை வச்சிருங்க. ஆமா, சொன்ன பொய் சொன்ன பெயர்களுக்கு ஏகப்பட்ட பொன்னையும் பொருளையும் பரிசாக அளிக்க வண்டி வண்டியா அள்ளி கொடுக்கான். அத்தனையும் வாங்கிட்டு போறாங்க. வெத்தலைய சாப்பிட்டா போறாது, வெற்றிலையோட ருசி எப்படின்னு சொல்லணும் பாத்துக்கோங்க. ஏன்னா இது எங்க தோட்டத்து வெத்தலை. நீங்க சொன்னதாக யாரும் கவனிக்கல. கேட்கறவங்க சொன்னா போதும்ல, ஆட்சிக்கு சும்மாவே கவனிக்க மாட்டாவு. வெத்தலை எப்படி பிடிக்குதுன்னு அத்தாடி, அப்பா நீலிய பார்த்த மாதிரியே இருக்க, காளிய பார்த்த மாதிரிலாம் இருக்கு. நாக்கு எப்படி இருக்கு பாத்தியலா? அதனால உடனே இவர் பார்த்தார். என்ன 999 ஜோசியர்களும் போன பின்னாலே, ஏய் மந்திரி, அந்த ஒரே ஒரு ஜோசியர் வரலையே, யார் அவர், எதற்கு வரவில்லை, எதற்கு வரல, என்ன ஆனாரு, எங்க போயிருக்காரு, விவரத்தை பார்த்து கேட்டு சொல்லு. அவர்தான் நம்ம சுப்புக்குட்டி வேதியர். சுப்புக்குட்டி வேதியரா? எதுக்கு வரல? சுப்புக்குட்டியா? அவருக்கும் அவர் மனைவிக்கும் இன்னைக்கு 60க்கு 60 திருமணம். என்ன சொல்லுகிறாய் மந்திரி நீ? அவருக்கும் மனைவிக்கும் 60க்கு 60 திருமணம். ஏய் மந்திரி, என்ன சொல்லிக் கொண்டிருக்க? அவருக்கு சுப்புக்குட்டி ஐயருக்கும் அவர் மனவாட்டிக்கும் இன்றைக்கு 60க்கு 60 திருமணம். மந்திரி என்ன சொல்லுத நீ?
செவிட்டு குசுறியா? நான் போவா இப்படி கேட்டுக்கிட்டு வந்தா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாரு. அதாவது என் தங்கை தேவகிக்கு நான் 20க்கு மாலை சூடி கொடுக்க மாப்பிளை இல்லாமல் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆமா, இந்த கிழட்டு ஜோசியனுக்கு 60க்கு கல்யாணம் கேட்க கேக்கா எழுது மறு ஓலை. எழுதும். இக்கணம் இந்த நிமிடம் இங்கு வரவில்லையானால் மாறுகால் மாறுகை வாங்கப்படும். அம்மா, உடனே எழுதி ஓலை அனுப்புறாங்க. சரி, ஓலை அங்கிருந்து வருது. வருது. சுப்புக்குட்டி உட்கார்ந்துருக்காரு. சுந்தரி கழுத்துல 2 முடிச்ச போட்டாரு. சரி, 3வது முடிச்ச போடணும். மாலை ஓலை வந்து சரி. மாலையும் கழுத்துமா இருக்க சுப்புக்குட்டி மடியில விழுந்துட்டு. ஏமா நம்ம ஓட்டக்காரன் கொண்டு இப்படி ஊடால் நீட்டிட்டான் பாத்து. ஓட்டக்காதரா? ஓட்டக்காரன் அதான கேக்க. அதை எடுத்து படித்து பார்க்கிறார். அடியே சுந்தரி, என்ன? கல்யாண சரி, சந்தோஷத்துல கல்யாண பௌஷில பவுந்துல கமிஷன் அடித்த பரயோசையை மறந்து விட்டேன். மறந்துட்டேன் அம்மா. இப்பொழுதே நான் போக வேண்டும். போக வேண்டும். நான் போகவில்லை ஆனால் சரி. என்னை கொன்று விடுவார். ஐயோ, இருங்க, இன்னும் ஒரே ஒரு முடிச்சுதானே, அது போட்டுட்டு போயிருங்க. அதற்கிடக்கு நேரமே கிடையாது. அப்படிலாம் சொல்லாதீங்க. 8 நாள் கழித்து வந்து நான் அந்த ஒரு முடிச்ச போடுதேன். போடுவேங்களோ? ஒருவேளை சரி. நான் வரலன்னு சொன்னா என்ன? தலைய மொட்டையடித்திடு, அடிச்சிரு. கழுத்துல இருக்கிற திருமாங்கலயத்தை எடுத்து எடுத்து உரி களையத்துல வச்சிரு. பத்திரமா வச்சிரு. ஆணியில தொங்க போட்டுரு. அதான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா, அந்த சுப்புக்குட்டி எங்க வருகிறா தெரியுமா? குட்டி எங்க வருகிறார்? ஓட்டமும் பெருநடையோ, ஓட்டமும் பெருநடை, அங்கு ஓடி வாரார் சுப்புக்குட்டி. ஓடியா ஓடியா ஓடி வாரார் சுப்புக்குட்டி. அவர் கமிஷனோட மாளிகைக்கு விரைவுடனே ஓடிவார். வந்த ஒரு வேளையில் பார்த்தாரே கமிஷரா, ஐயாவை அரச மன்னா அடியேனை அழைத்தது சுப்புக்குட்டி கேட்ட போது கமிஷராஜன் ஏது சொல் ஆறுமையா சுப்புக்குட்டி என் தங்க தேவகி முத்ததொரு ரெதுகுரி புகழோடு பார்க்கணும். என்னோட தங்கைக்கு நான் மாலை மனம் கொடுப்பதற்கு மாப்பிள்ளை வருவாரா வரமாட்டாரான்னு பார்த்து சொல்லும். எங்க மாப்பிள்ளை வருவாரா வரமாட்டாரான்னு என்று கமிஷராஜே சொன்னபோ சுப்புக்குட்டி எது செய்வார் தேவகியா பூத்ததோர் எது குறிப்ப பார்ப்பார். ஐயாவே அரசமன் உங்கதங்க தேவகி உச்சத்தில ரெதுவா உடனே மாப்பிளையும் வருவா. எண்ணி 8 நாளைக்குள்ளே எண்ணி 8 நாளைக்குள்ளே திட்டமுடன் வருவா. எண்ணி 8 நாளைக்குள்ளே மாப்பிள்ளை என்ன சுப்புக்குட்டி என்ன சொல்லிக் கொண்டிருக்கேன்? 8 நாளைக்குள்ள மாப்பிள வருவார். என்ன 8வது நாள் மாப்பிள வருவார். 8வது நாள் மாப்பிளை வருவாரா? வருவாரு. எடு அந்த உரைவாள. ஏன் மன்னா? சுப்புக்குட்டி என்ன? உன்னை வெட்டுவேன் குத்துவோம்னுட்டு ஓடி வாராரு. ஆத்தாடி, நான் என்ன ஐயா தவறு செய்தேன்? மாப்பிளை 8வது நாள் தானே வருவாரு, மாலை மனம் முடிப்பாருன்னு தானே சொன்னேன். அதானே அதுக்கே வாழ்ந்துட்டு நிக்கல. மந்திரி வந்தாரு. ஏன் மன்னா சுப்புக்குட்டியை வெட்ட போறீங்க? அவன் என்ன சொல்ல? 8 நாள்ல சுப்புக்குட்டி ஐயோ பாவம், பாவா வயதான ஜோசிய வாசியனா 8 நாள்ல மாப்பிள வருங்க. 999 சோசியர் வந்தாங்க, மாப்பிளையே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஒருவேளை அவங்க சொன்னது பொய்யாக இருந்து இவர் சொன்னது உண்மையாக இருந்தால் யோசிக்கக்கூடிய விஷயம். 8 வருடம் சொன்னாரா? இல்ல. 8 மாதம் சொன்னாரா? இல்ல. 8 வாரம் சொன்னாரா? அதுவும் இல்ல. 8 நாள்.
ஆமா 8 நாள் உங்களால பொறுத்திருக்க முடியாதா? என்ன செய்யுங்க மந்திரி? இவர் உயிரோடு விடுங்கள். உயிரோட 8 நாளுக்குள்ள மாப்பிள்ளை வரலனா சரி, 8 நாளுக்குள்ள மாப்பிள்ளை வரலனா சரி, நீங்க உங்க இஷ்டம் போல என்ன வேணா பண்ணிக்கோங்க. அப்ப அது வரைக்கும் இந்த சோசியன் என்ன செய்யணும்? அந்த கல் சிறை, அதுல கொண்டு அடைச்சிடணும். கல் சிறையிலை 21 விலங்கையும் பூட்டி பூட்டி பாம்பு பள்ளி நட்டுவக்காளி தேளு பூரா யா தடிய யா அம்மா அசம்பந்தம் முசுமந்தம் முசுமந்தம் அசுமந்தம். சரி, மூட்டை பூச்சி அத்தனையும் கொண்டு வந்து மூட 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 மூடையா கொட்டுதாங்க. எந்த கடி வேணாலும் தாங்கிக்கலாம், இந்த மூட்டை கடியை மட்டும் தாங்க முடியாது. இந்த சுப்புக்குட்டி உண்மையை சொன்னா உயிரோட இருப்பாரு, பொய் சொன்னா போய் தொலையட்டும் என்ன அவ்வளவுதான் என்று சொல்லி கல் சிறையிலையை கொண்டு வந்து அந்த சுப்புக்குட்டி ஜோதிடரை 21 விலங்கையும் பூட்டி விஷச்சந்துக்களையும் உள்ளடக்கி அந்த சுப்புக்குட்டி ஜோதிடனை சுப்புக்குட்டி ஜோதிடரை கல் சிறையில் அடைப்பார். ஜோசியா சுப்புக்குட்டி ஜோதிட சிறையில் அடைப்பார். சிறைக்குள் இருப்பவர் சுப்புக்குட்டி கடவுளையும் நோகுதாரை கண்கலங்கி போல பூதாரை ஆண்டவனே பகவானே சோசியமே சொல்ல வந்தேன், எனக்கு துன்பம் வந்து நேர்ந்ததை சோசியமும் பொய்யா சோதிடம் பொய்யா சூரிய கிரகணம் பொய்தானே. ஏ பகவானே, ஏ தெய்வமே, சாஸ்திரமும் சொல்ல வந்தேன் சங்கரனே பகவான், எனக்கு சங்கடம் தான் வந்ததை சாஸ்திரமும் பொய்யா சாஸ்திரம் பொய்யா போனால் சந்திர கிரகணம் பொய்யா சந்திர கிரகணம் என்று முத்து போல கண்ணீரே முகங்கள் எல்லாம் சோற விட்டார். பவளம் போல கண்ணீரே பக்கமெல்லாம் சோற விட்டார். ஆறாக கண்ணீரை ஆறாக கண்ணீரை சுப்புக்குட்டி அங்கோமெல்லாம் சோற நம்ம சுப்புக்குட்டி இல்ல, ஜோசியர் சுப்புக்குட்டி. ஆமா, நான் ஜோதிடம் சொல்ல வந்தேன், எனக்கு துன்பம் வந்து நேர்ந்து விட்டது. இறைவா, நான் சொன்ன ஜோதிடம் பொய்யானால் வருகின்ற சூரிய கிரகணம் பொய்யாக போக கடவது. பகவானே, சாஸ்திரம் சொல்ல வந்தேன், எனக்கு சங்கடம் வந்து நேர்ந்தது. நான் சொன்ன சாஸ்திரம் பொய்யா போனா வருகின்ற சந்திர கிரகணமும் பொய்யாக போக கடவது அப்படின்னு சொல்லி கண்ணீரை வடிக்காரு. தார தாரையா கண்ணீரை வடித்து கவலையோட இருக்கார். கல் சிறைக்குள்ளே சுப்புக்குட்டி இருக்கும் வேளையில்
வடக்கே வடநாடு தேசத்தில் தேசத்தில் சூராதேசம் தன்னதிலை யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்? யார் யாரெல்லாம் வாழ்ந்து அங்கே சூராதேசம் தன்னதிலை சூராதேசம் தன்னதிலை யார் யாரெல்லாம் வாழ்ந்து சூராராச சூராதே சூராராஜே சொகுசுடனே சொகுசுடனே அங்கே சூராதேசம் தன்னதிலை சூராராச சூராதே சொகுசுடனே வாழ்ந்துவார் ஆளேனும் தேவியோ ஆனந்தமாய் வாழ்ந்துவார் ஆண்டு வரும் நாளை இறைவனுட அருளாளை சொத்தாள குறையும் இல்லை சுகத்தாள தாழ்வும் இல்லை மண்ணாள குறையும் இல்லை மண்ணும் மணையாளே தாழ்வும் இல்லை தாழ்வும் இறைவனுட அருளாளை ஏகப்பட்ட வசதி உண்டு எக்கச்சக்க சொத்து உண்டு சூரரசன் என்பவர்க்கு சூராதேவி பெண்ணாளுக்கு இறைவனாகிய பகவானுடைய அருளாளை ஆடிருக்கு வாடிருக்கு அடைக்கு மெத்தை வீடு இருக்கு சொத்திருக்கு சுகம் இருக்கு சொந்த நிலங்கள் ஏராளம் உண்டு அப்பேற்பட்ட இந்த சூராராஜனுக்கும் சூராதேவிக்கும் இறைவன் பகவானுடைய அருளாலே ரொம்ப காலத்துக்கு அப்புறமாக அந்த அம்மா சூராதேவி அந்த மாதம் குளிமறந்து அதுவே குளி கர்ப்பமாகி 10 மாதங்கள் நிறைந்து பதிபூரண கர்ப்பமாகி பகவான் அருளாளை ஒரு பாலகனை பெற்றெடுத்த அவள் பெற்றெடுத்த பாலகனுக்கு அண்ண வசுதேவன் என்று சொல்லி வசுதேவன் என்று சொல்லி அவளோ வரிசையோடு பேரோடு வசுதேவன் பாலகனை ஊட்டி வளர்த்து வார் உடம்பு எல்லாம் நெய்யூரே சேர்த்தி வளர்த்து தேகோமெல்லாம் நெய்யூரே வளரும் பீரை சந்திரன் வளர்ந்து வாரார் வாசுதே வளர்ந்து வரும் நாளை வழிவழகன் கண்மணிக்கு ஒரு வயதாம் 2 வயதா உற்ற 3 வயதாற்றி 4வது வயததி நடந்தோடி விளையாடு 5 வயதாற்றி 5 வயதாற்றி அழகுடைய பாலனை பாலகனிந்த வசுதேவனுக்கு 5 வயதாட்சி நடக்கக்கூடாத பெரும் சம்பவம். என்னது? என்ன சம்பவம்? பெற்றெடுத்த தாயாகப்பட்ட சூராதேவி ஆண்டு போனார். உள்ள
பிள்ளை பிறந்தா அப்படி பிறக்கணும். எப்படி நல்ல ராசி அதானே பெத்தவளை தூக்கி முழுங்கிறதுக்கு. அம்மா 5 வயதிலே அம்மா இறந்து போனாள். சூராராஜன் பார்த்தார், நாமல் பெற்றெடுத்த பாலகனுக்கு தாய் இல்லைங்கிற குறையே தெரியக்கூடாது. அவனுக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக பிள்ளையை பார்த்து 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 வளர்த்துவாரார். ஊட்டி வளர்த்தாரா. அப்படி வளர்த்து வரும் பொழுது 10 வயதாட்சி. சரி, 10வது வயதிலை என்னாச்சு? பெற்றெடுத்த தகப்பனும் ஆண்டு போனார். என்ன நேரம்! தாயை தூக்கி முழங்கினா அடுத்த தாப்பனையும் தூக்கி முழங்கிட்டான் போல இருக்க. பாருங்களேன், யார் வளர்க்கிறது? என்ன ஒரு குழந்தை சரி சிறு வயதிலே இழக்கக்கூடாத ஒரு உறவுன்னு சொன்னா என்ன உறவு? பெற்றெடுத்த தாய் தகப்பனை இழக்கவே கூடாது. ஆமா ஐயா, தாய் தகப்பனை இழந்தா அந்த பிள்ளை இருந்தும் பலன் இல்லை. ஒரு பிரேசனம் கிடையாது. யாரு பாப்பா? ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. யாரு வளர்க்க மாட்டாங்க. இப்ப இருக்க கஷ்டத்துல இப்ப இவங்க சொல்லல, நான் உன்னை அப்பா மாதிரி பாத்துக்கிட்டதே அம்மா மாதிரி பாத்துக்கிட்டதேன்னு சொல்லுவாங்க. மாறிதான் அப்பாவா ஆக முடியுமா? ஆக முடியாது. அம்மா என்னையெல்லாம் வளர்க்கறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்காங்க தெரியுமா? யாரு என்னைய வளர்க்கறதுக்கு? ஒண்ணு இருக்குன்னு இனி வளர்த்து என்ன செய்ய? என்ன செய்யணும் ஐயா? நீங்க தான் வளர்ந்து முடிச்சாச்சே. இன்னும் வளர்த்தி இருக்குல்ல. இன்னும் என்ன வளர்ச்சி இருக்கு? இன்னும் ஒரே ஒரு வளர்ச்சி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. குறையும் வளர்க்கணும். அதானே. அதனால பாலகனுக்கு சரி தாயும் இல்லாமல் தகப்பனும் இல்லாமல் தன்னந்தனியா நின்று தவிக்கிறான். ஐயோ பாவம். ஆமா. ஆனா பாருங்க, என்ன இந்த பாலகன் இருக்கானே வசுதேவனுக்கு சொந்தக்காரங்க பந்தக்காரங்க யாராலும். பந்தக்காரங்களும் நிறைய இருக்காங்களோ? பந்தல் போட கூட்டு போதுக்கா சொந்த பந்தம்னு சொல்ற ஒரு தமிழுக்கு ஒரு துணை சொல். ஆமா, பந்தக்காரங்க எதுக்குன்னு பார்த்தா தமிழுக்கு துணை சொல் எப்படி இல்லாமனு சொல்லுவாங்க. யாராலும் இருக்கு பாத்துக்கோ. அது இருக்கு. ஆமா, ஒரு காப்பி கீப்பி, ஒரு சாப்பாடு கீப்பாடு, ஒரு தண்ணி கிண்ணி அப்படின்னு ஒரு சத்தம் கித்தம் பூச கீச இப்படி நிறைய சொல்லுவாங்க பாருங்க. தமிழ் வார்த்தை மாதிரி ஒரு வார்த்தை இருக்கா உலகத்துல? சரி பரவாயில்லை. ஆனா இந்த பாலகனுக்கு பெரியவர்கள் சொன்னது மாதிரி சொக்காரன் சுகக்காரன் செத்தாலும் கடக்காரங்க தான். எத்தனை சொந்த பந்தம் இருந்து என்ன பிரயோஜனம்? செய்ய முடியும்? எத்தனை சொக்காரங்க இருந்து என்ன செய்ய? தாய் இல்ல தகப்பன் இல்ல, உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல யார் இருக்கா? ஒருத்தர் கிடையாது. இருக்கிற காசு பணம் சொத்து எல்லாத்தையும் ஆளுக்கு பகுதியா எடுத்தாங்க, சுருட்டுனாங்க. அவங்க பாட்டுல பொடி நடைய நடந்து அவங்க இடத்துக்கு போயிடுச்சு. இவனை அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பிள்ளை பாட்டுல தனியா அனாதையா நின்னுகிட்டு நிக்கி பாருங்களேன். இப்ப நம்ம என்ன செய்ய ஏது செய்யணும் அவனுக்கு புரியுமா? 10 வயசு. ஆமா, அப்பேற்பட்ட பாலகன் கால் போன போக்கிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறான். எங்கண்ணா வருகிறான் அந்த பாலனான கண்மணி தாயும் தகப்பனையும் அழை மகன்தான் இழந்து வளர்ப்பாருக்கு பிள்ளையா வருகின்றானே பாதையில் அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாமல் ஆதரிக்க யாரும் இல்லை, தாயும் இல்லை தகப்பன் இல்லை, தற்காக்க ஒருவர் இல்லை. கால் போன போக்காக கண்மணியும் வருகிறார் என்றதோர் வேளையில் ஆப்பங்கட அண்ண கிளி 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 பாலகன கண்ணில் கண்டா பாலகன கண்ணில் கண்டா
தலைமகனோ வருகிறானே தலைமகனோ வருகிறானே யாருமற்ற பாலகன் போலவே நடுவீதிகளை வந்து கொண்டிருக்கிறானே. அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, பிள்ளை முகம் வாடி போயிருக்கு. எப்பன் சாப்பிட்டானோ, எப்பன் குளிச்சானோ, எப்பன் குடிச்சானோ. தண்ணி பச்சை தண்ணி தாகத்துக்கு பிள்ளை முகமெல்லாம் வாடி போயிலாம் வாரா. ஒருவேளை இந்த வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சானோ. அப்படியே பாலகனை அழைத்து கொண்டு பக்கத்தில் அமர வைத்தா. ஆமா, கல்லுல போடுற ஆப்பத்தை எடுத்து ஏடா தம்பி வாசுதேவா சாப்பிடு சாப்பிடு தங்கம், எடுத்து சாப்பிடு, சாப்பிட்டது போ, மிச்சம் இருந்தா வித்தா போறோம், சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி ஆப்பத்தை சுட்டு கொடுத்தே பிள்ளைய வளர்க்கிறான். வேற என்ன செய்ய, ஒண்ணும் செய்ய முடியாது. இவனுக்கு தான் அதான் கேட்க. அதாவது என்ன அந்த பாலகடி இருக்காரு. ஆமா, நம்ம என்ன நினைக்கிறானா, என்ன நினைக்கிறா, நமக்கு யாரும் இல்ல, ஒருத்தர் இல்ல, அவனுக்கு யாரும் இல்ல, யாரும் இல்ல. இப்போ நாம அவனை வளர்த்தோம்னு சொன்னா நாளைக்கு நமக்கு வயதான காலத்திலே தவங்கிய நேரத்துல அவன் நம்மளை பாத்துக்க மாட்டானா, தலையை தூக்க மாட்டான், கொஞ்சம் தண்ணி ஊத்த மாட்டானா. அவன் தலையை தூக்குவான், தண்ணி தான் ஊத்துவானான்னு தெரியல. தெரியல அப்படின்னு சொல்லி வளர்த்து வருகிறார். சரி, வளர்ந்து வரும் பொழுது என்ன பிள்ளைக்கு 15 வயசு இடம் முறியுது. நல்லா முறிஞ்சிட்டு விரவெடுத்தா அடுப்ப பத்த வச்சா ஆப்பக்கல்ல தூக்கி வச்சா மாவை ஊத்துனா மூடிய போட்டு மூடுனா ஆப்பத்தை எடுக்கணும். சட்டாப்பை எடுத்தா ஆமா, ஆப்பத்துல சொருனால இருக்கா அப்படி அப்படி வாய் வழியே போயிடு. சட்டாப்பையை குடிச்சு வச்சால இருக்கா, மூச்சு விட மறந்துட்டா. மூச்சு விட மறந்தாலும் யாவப்படுத்த வேண்டியதானே போய் நான் அப்படிதான் சொன்னேன். கேட்டா மூச்சு விட்டுக்கா மறந்துட்டியா, நான் சொல்லு கேக்கா. அவன் போயிட்டா கைலாசம். யாச்சி ஆச்சின்னு பக்கத்துல இருந்து பிள்ளை கூப்பிடுதான், கண்ணீர் விட்டு தவிக்க. யாச்சி ஆச்சி ஆச்சி யா ஆச்சி என்ன விட்டுட்டு வெட்டி ஆச்சி ஆச்சி என்ன விட்டுட்டு வெட்டி ஆச்சி. சட்டாப்பை பிடிச்சிருக்க பாத்தியா யாச்சி ஆச்சி கண்ணு மொழி மட்டும் அங்க இங்கி உருண்டுகிட்டு வருது. ஆமா, அவாட கம்முன்னு இருக்கா. இந்தாங்க ஆச்சிக்கு கொடுங்க. அதனால ஆப்பக்கடை அன்னைக்கிளி வாட்டியும் ஆண்டு போனா. அப்பதான் பாலகனுக்கு 15 வயசு. தன்னை உணர்ந்து பார்க்கிறான். என்ன பிறந்தோம் அம்மாவும் இழந்தோம், அப்பாவையும் இழந்தோம், வளர்த்த பாட்டியும் இழந்தோம், அவளையும் இழந்தோம். இப்போ தனிமையில நின்று கொண்டிருக்கிறோமே. அது மட்டுமா, இனியும் இந்த உலகத்தில் இருந்தால் இழப்பங்கள் அதிகம் வந்து சேரும். ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது என்பதாகவே கண்மணி மனதில் எண்ணிக்கொண்டு அவரோ ஓடி வாரம் பாலகேனோ, ஓடி வாரம் பாலகேனோ, உயிரை விட வேணும் என்று கடலுக்குள்ள போய் விழுந்தா, கடலுக்குள்ள போய் விழுந்தா கண்மணி பாலகேனோ. அப்பொழுது கடலரசி வசுதேவன் அழகை கண்டு பிள்ளைக்கு பிள்ளையா பெருமையோடு வளர்த்துவார். வளர்த்து வரும் நாளையிலே வசுதேவன் பாலனுக்கு
அந்த கடலரசி மாண்டு போனாள். கடலரசி மாண்ட போது கடலரசி மாண்ட போது கடலரசன் ஏது சொல்வார் கடலரசன் ஏது சொல்வார் ஏது